ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எருக்கும் இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பயன்களும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே எந்த ஒரு ரெஃபரல் இல்லாமலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஏதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் கொடுத்துட்றாங்க. பட் ரெஃபரல் கம்பல்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, 24/7 கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸும் இருக்குது. இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, எருக்கும் பூவோட பயன்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். எருக்கும் பூ, அதாவது எருக்கும் பூ வந்து மெடிக்கல்லையும் சரி, இல்லை ஆன்மீகத்துலேயும் சரி பல வகையான பயன்களை கொண்டுள்ளது. இது வந்து காலரா, வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி இதுக்கெல்லாம் மருந்தாகவும் பயன்படுது. மேலும் இந்த பூவை அரைச்சி அதோட மிளகு, கிராம்பு சேர்த்து ஆஸ்துமாவுக்கான முக்கியமான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விநாயகர் வழிபாட்டிற்கும் சூரியன் மற்றும் சிவனின் அதில் பெறுவதற்கும் எருக்கும் பூ பயன்படுது. என்னுடைய மருத்துவ பயன்கள்னு பார்த்தாக்கலாம், செரிமான பிரச்சனைகளில் இப்படிலாம் பாரு: காலரா, வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற அறிகுறிகளை குணப்படுத்த 2 எருக்கும் பூக்களை மென்று சாப்பிடலாம். புரிஞ்சா? இது ஆஸ்துமா. வெள்ளை எருக்கும் பூ, மிளகு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மைய போல் அரைச்சி மாத்திரைகளாக செஞ்சு சாப்பிட்டாக்குள்ள ஆஸ்துமாவுக்கு நன்மை பயக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூட்டு வலிக்கு எருக்கும் பாலை மூட்டு வலிகள் மற்றும் வீக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். நல்லா பார்த்துக்கோங்க, எருக்கும் பாலை மூட்டு வலி, வீக்கங்களுக்கு பயன்படுத்தலாம். சளி மற்றும் பிற நோய்கள்லாம் பார்த்தாக்குள்ள சித்த மருத்துவத்தில் எருக்கும் பூக்களை பயன்படுத்தி சளிக்கு மாத்திரைகள் வந்து தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தோல் மற்றும் விஷக்கடிக்குன்னு சொல்கிறாங்க பாரு. தேள் குட்டி இடத்துல எருக்கும் இலையை சாற்றை தடவி இலையை அப்படியே கட்டி வச்சா அதனுடைய பயன் தரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விநாயகர் வழிபாட்டில் எருக்கும் பூ மாலை அணிவிப்பது தடைகளை நீக்குவது, ஆன்ம பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருது.